வணக்கம் கைஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு தாங்க ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டிங் இருக்குது. ஸோ அது நமக்கு ஒன்றும் ப்ளஸ்ஸாக ஒன்றும் தெரியாது. ரெண்டாவது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபவுண்டேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் அதுலேயே வந்து குத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப டாஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் போடுறதுக்கும் இடம் இல்லை. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மட்டிப்பாறை இருக்கும். ஸ்லோப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கும். மண்ணை கொஞ்சம் ஆழமாக அதிகம் போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் அதிகமாக வரும். மண் போகிறதுக்கும் இடம் இல்லை. பட் ஆனால் இவங்க வந்து மண் போடுறது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மண் போகிறதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் குழி குத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை ஸ்பேஸ் இல்லை, வண்டி திரும்ப வந்து வராது. ஸோ இப்போ வந்தால் மட்டும்தான் குழி குத்த முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எடுக்கும்போதே அது கூடவும் வந்து சேர்ந்து செப்டி டேங்க் குத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தாங்க ஃபவுண்டேஷனோட ஒரு செவரும் செப்டி டேங்க் ஒரு செவரும் ஒரே ஃபவுண்டேஷனில் வருது. ஸோ அதுதாங்க டாஸ்க்கு. ஏன்னா இது வரைக்கும் அதுமாதிரி எடுத்ததே கிடையாது. ஸோ வாங்க இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு பாறையாக இருக்குதுங்க இடம். பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோப்பு. இந்த இடத்துல நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டிப்பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாவாக வருங்க. ஸோ உடஞ்சி வராது, மாவாக வரும். மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு 1 அடி 1.5 அடி கிட்டதாங்க டைட்டாக இருக்குது இந்த பக்கம்லாம். இன்னும் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே லூஸ் மண், எல்லாம் மூடின மண் அப்படி சொல்லி தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாறை தான் அது. பட் ஆனால் அது எடுக்க மாவாக தான் வருமே தவிர ஃபுல்லாக உடஞ்சி வராதுங்க. அதுக்குன்னு கிடைக்காமலும் இருக்காது. ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டும் தான் கிடைக்காம இருக்கும். பாக்கி இருக்கிற டைம் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுரண்டே எடுத்துலாங்க ஓரளவுக்கு. வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஒரு 2 அடி 2.5 அடி ஆழம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்குதுங்க. கொஞ்சம் ஆழமாக லூஸாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஓவராலாம் டைட் கிடையாது, கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது. போதும் ஒரு 2.5 அடி மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட் இருக்கும். இன்னும் பேக்கில் போனீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆழம் அதிகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பக்கெட் எவ்வளோ ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 அடி இருக்காதுங்க. ஸோ 2 இன்ச்சு கிட்ட கம்மியாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அளந்து பார்த்தாங்க. அளந்து பார்த்துட்டு இல்லை நீங்கள் 22 தான் இருக்குது, நீங்கள் ஒரு 2 அடி வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 அடி வர மாதிரி வந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம வைக்கிற பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இன்னொரு டீத்து வந்து வெளியே நிற்கணுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா அது மாதிரி வச்சாலே போதும், நமக்கு வந்து 2 அடி அகலம் வந்து கிடச்சிரும். இருந்தாலும் மட்டிப்பாறை இருக்கிறதுனால வந்து அதிகமாக அகலம் வந்து வைக்க முடியலங்க. ஸோ இருக்கிறதையே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சைட்டில் எப்பவுமே நான் வீடியோ கொடுத்து எடுக்க சொல்லுவேன். ஒரு சிலர் சைட்டில் இருந்தாங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுமாதிரி சைட்டில் எடுக்க சொன்னேன். மனுஷனா ரொம்ப நல்ல மனுஷங்க. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக வீடியோலாம் எடுத்து கொடுத்துருந்தாரு. இன்னொரு ஃபவுண்டேஷன் தாங்க. ஸோ சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்கில் தாங்க கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பழைய வீடு இருந்த இடம் தான். இருந்தாலும் பழைய வீடு இருந்த இடத்துல இருந்த கல் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து தான் சைடில் போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து வேலை இல்லைங்க. நமக்கு வந்து ஏஜென்ட் மூலயமா வந்து இப்போ நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. அதனால் ஏஜென்ட் வந்து இன்னொரு வண்டியோட ஓனரு, அவங்களுக்கு 3 வண்டி இருக்குது. இருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டியும் ஃப்ரீயாக இல்லைங்க. அதனால தான் நம்ம வண்டி கூப்பிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க இந்த வேலை. ஸோ இது முடிஞ்சிட்டு வேறு வேலை எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுருங்க, அது தனியாக எடுத்து வைங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கல்லை கூட வந்து பார்த்திங்கன்னா விடாமல் எடுத்து போட்டுட்டு தாங்க இருக்காங்க. நம்மளே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பூட்டி விட்டுருக்கேன். அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் எல்லாமே அதுலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது கிடச்சது தான். கட்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் என்னடா இன்னைக்கு ஃபுல்லாக வருமே ஓவராக கட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இடக்கட்டு கட்டுறதுக்காக வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க சென்டரில். அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க, அது நாங்கள் நம்ம கடக்கால் கட்டினதுக்கப்புறம் மேலே வந்து நாங்கள் கட்டி போய்க்கிறோம், அதில் வந்து நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தாங்க அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா கட்டிங் ஓவராக இருந்துச்சுன்னா ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க. நமக்கு ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே இருக்க மாதிரியே ஆனால் எல்லா இடத்துலையும் இருந்தால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்குங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. ஸோ
கொஞ்சம் ஆழம் அதிகமாக தான் இருக்குது. அது நீங்கள் ஃபுல்லாக வருங்க, ஒரு 4 மணி 5 மணி மாதிரி மேலே அவ்வளோ வரைக்கும் வரும். இல்லை பேக்கில் தான் ஆழம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதனால தாங்க டைம் கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். மண்ணை அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா லூஸ் மண்ணுங்க, எடுக்க நல்லா பக்கெட் ஃபுல்லாக கிடைக்குது. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, விவசாய நிலம். இந்த இடத்த வந்து பார்த்தா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காரணமே இந்த லொக்கேஷன் தாங்க, புரியுதுங்களா? அது உங்கள் வீடு மேலே வீடு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக விவசாய நிலம், நெல் விதைச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் மட்டும்தாங்க விதைக்க முடியும் அந்த மண்ணில். ஏன்னா நம்மள இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் குச்சிக்கிழங்கு எடுக்கிறதுக்கு அந்த மண் எப்படிக்கு அது செட் ஆகுமோ, இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நெல் வைக்கிறது மட்டும் தாங்க செட் ஆகும், வேறு எதுவும் வைக்க முடியாது இதில். ஏன்னா தண்ணி அதிகமாக நிற்கும், புரியுதுங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால வீடு கட்டிட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ணால் கூட ரொம்ப ஒரு ஜில்லுன்னு காற்றடிக்கும் பார்த்தீங்களா, அந்த காற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே எனக்கு அந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 1.5 அடி தான் ஆழம் இருக்குது. அது வரைக்குமே மட்டிப்பாறை தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆழம் போதுங்க. இங்கே தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தேர்த்து பார்த்தீங்கன்னா இதாங்க மட்டிப்பாறை. இங்கே வந்து எடுக்க முடியல, 1 அடி ஆழம் தான் இருக்குது. இந்த பக்கம் ஸ்லோப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லூஸ் பண்ணதாங்க. ஸோ எடுக்க பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு டைட் இருந்துச்சு, ஸோ அலையை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த மூலையில் ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூலை தாங்க ரொம்ப டாஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னா அங்கே தான் குழி குழிக்கணும். வாங்க காட்டுறேன். இது தாங்க சிட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா தனியாக எடுக்கிறாங்க. அது வந்து இப்போ எடுக்கிறதில்ல, இது வேலை முடிச்சுட்டு தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. இது தாங்க டைனிங் ஹாலு, இது கிச்சனுங்க. இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் தாங்க செப்டி டேங்க் வருது. அதோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கும் எடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட சவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே லைன் தாங்க. இதிலேருந்து செப்டி டேங்க் இந்த பக்கம் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம் வச்சு எடுக்கணும். 10 அடி நீளம் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னா வேஸ்ட்டு குழியும் செப்டி டேங்கும் ஒரே குழியில் வந்து எடுக்கிற மாதிரிங்க, தெரியுங்களா? அது ஃபுல்லாகவே லூஸ் பண்ணதாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி கிட்ட அங்கே ஒரு வழி போகுது. அந்த வழி வரைக்குமே லூஸ் பண்ணதாங்க இருக்கும். அந்த மண் ஃபுல்லாகவே எடுத்து அந்த பக்கம் எடுத்து போடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை குழி கொத்துறதுக்கும் மண் போகிறதுக்கும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் டாஸ்க்காக தாங்க இருக்க போதும். ஏன்னா அந்த வேலை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு லாஸ்ட் இங்கே தாங்க நான் செய்ய போகிறேன். குழி இந்த அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டுங்க தான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கீழே இருக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் இப்படி செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. திரும்ப இந்த லைன் வந்து எடுக்க போகிறேன். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுத்துட்டு சென்டர் அப்படியே லைனுக்கு போடலாம். அந்த லைன் அப்படியே எடுத்துட்டோம்னா முடிஞ்சிடுங்க. அப்படியே சைடு அவுட்டர் மட்டும் எடுத்துட்டோம்னா வேறு முடியுது. ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நானும் உங்களை ஒருத்தணும். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒர்க் வந்து பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிருக்குங்க. இவங்க வந்து 2 அடி அகலம் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தாங்க இவ்வளோ டைம் ஆகுது. இல்லைனா இன்னமும் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். 2 அடி அகலம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டை வைக்கிற இடத்துல 2 பக்கெட்டை வைக்கிறதா இருக்கும். அதுதான் ஒரு டாஸ்க். ஏன்னா அந்த பக்கெட்டில் இதுவே பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா 2 அடி பக்கெட்டு. ஸோ
ஸோ அது நம்ம வந்து ஒரே கையில் வச்சு கொடுத்துருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, டைட் ஆகிடுச்சு. இந்த வீட்டு பழைய வீடு இடிச்சிட்டு திரும்பாட்டுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் கருங்கல் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த கருங்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்கும்போது கிடச்சிருக்கு. இந்த கல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையும் வந்து க்ளீனாக இல்லாமல் இருக்குங்க. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்காது, ஃபினிஷிங்காக இருக்காது. சைடெல்லாம் மண் இடிச்சு விழுங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆழம் அதிகமாக வருது. மண்ணெல்லாம் எடுத்து போடணும்னு தெரியல. ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபீல் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காற்றுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. மதிய டைமில் ஒரு காற்று. ஃபுல்லாக கரிங்கல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். இடையில கரிங்கல் வருதுங்க. டைனிங் ஹாலில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து மண்ணு போட மாட்டேன்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தாங்க கம்சட் கொடுக்குறது ஆள் போயிட்டாப்புல. ஏன்னா கல் கொஞ்சம் அதிகமாக வருது, அதனால் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அது உள்ள மண்ணு போட மாட்டேன், கல் மட்டும் எடுத்து உள்ளே போட்டுருப்பாங்க வேலை. இந்த இடத்துல நம்ம ஐடியாவுக்கு வேலை செஞ்சுட்ருப்போம். ஸோ சைட்டுக்காரங்களும் இது சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஓரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து அப்படி ஆகி போச்சு, இங்கே இப்படி ஆகி போச்சு, அங்கே ஒரு கல் இருக்குது அது எடுக்கலை, இங்கே ஒரு மண் விழுந்திருக்கு அது ஏன் ஃபினிஷிங்காக எடுக்கலை, அங்கே லைட்டாக க்ராஸ் ஆகிருக்கு, இங்கே லைட்டாக க்ராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வரவம்பரெலாம் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ஃபீல். ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காதில் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அது நம்ம எடுத்து நம்ம தலையை வச்சுட்டோம்னா நம்ம வேலை செஞ்ச மைண்டே போய்டும். என்னடா ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம செஞ்ச வேலை தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம வேலையை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியும். இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டுலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுங்க. அதேமாதிரி அவங்க சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம வேலை வந்து தப்பாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த லைனை நீங்கள் க்ராஸ் ஆகாமல் எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து பார்த்தா ஃபினிஷிங்காக இருக்குங்க. அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போய்டுங்க. ஒரு ஆள் வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போய்டும். ஒரு வேளை நம்ம எடுத்து தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க சொல்கிறதா நம்ம காதிலே வாங்கிக்கூடாதுங்க. எனக்கு அது மாதிரி நிறைய அனுபவம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சரக்கடைச்சு வந்து நீ அப்படி எடுக்கட்டே எங்கள் கல்லுக்கு போடுறாங்க மண் எடுக்க போடுறா அப்படின்னு நம்மலாம் கற்றுவீங்க. அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. நம்ம வழியில் போகிறோம், வழியில் போயிட்டு நாய் குலைச்சிச்சுன்னா நம்ம என்ன திரும்ப குலைக்கவா செய்கிறோம். அதிகமாக போகிறோம் பார்த்தீங்களா, அது நம்ம கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும். வந்து ஜாயிண்ட் ஆகுது.
ஃபவுண்டேஷன் ஒர்க்கு இந்த லைன் மட்டும் தான் எடுக்கிறதுக்கு பேலன்ஸு. இப்போ அளவுக்கு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபவுண்டேஷன் வரும். இதே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க். ஸோ வேஸ்ட்டு பண்ணி செப்டி டேங்க் ஒன்றா வரனால 10 அடி நீளம் வச்சு எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க. இந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த குழி குத்திட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழி குத்துறதுக்கு முன்னாடி இந்த லைன் தாங்க எடுக்க போகிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தாங்க வேறு வச்சு வயிறு வச்சுட்டு போயிட்டாங்க. சுண்ணாம்புங்க அது, அதை வச்சு தான் மார்க் பண்ணுறாங்க. பேக்கில் அந்த மூளை கொஞ்சம் ஆழம் அதிகமாக தாங்க வரும். ஸோ அதனாலேயே டைம் அதிகமாகும். இப்போவே பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலங்க. எப்படியும் 6 மணிக்கு மேலே ஆகிடும் நிறுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வண்டி நிறுத்துறதுக்கு இங்கே இடம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர். இந்த வேரில் தான் மண்ணு ஃபுல்லாக போட்டுட்டு வண்டி நிறுத்துறதுக்கு லெவல் பண்ணணும். இல்லைனா குழி குத்தும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குழி ரொம்ப அதிகமாகிட்டாங்க. 10 அடி நீட்டு தான் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 14 அடி நீட்டாக மாற்றிட்டாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி அகலம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 7 அடி அகலம் வந்து ஆக்கிட்டாங்க. ஒரு இன்ஜினியர் ஒருத்தவன் தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அகலம் பத்தாது, குழி வந்து கட்டெல்லாம் முடிஞ்சிட்டு உள்ளே வந்து கிடைக்காது, அதிகமாக ஸ்பேஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போவே டைம் 6 மணி ஆக போகுதுங்க. 5:45 கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கும் வந்து இருட்டாகிடுங்க வேலை முடிகிறதுக்கு. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாமே மண் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா குழி கொத்தமாக ரொம்ப ஆழம் போதுங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க. இப்படி இருட்டாகிடுங்க வேலை முடிகிறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ போஸ்ட் போகிறதும் டைம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இதுங்களா ஈவினிங் டைமில் அந்த மழையெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபவுண்டேஷன் ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் செப்டிக் குழி எடுக்கிறோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்தோம்னா கிடைக்காது. அதனால் வண்டி இந்த பக்கம் நான் இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே தான் நிறுத்திட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா குழி அதிகங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கும்போதே பக்கெட் வந்து இடிக்கும். அதனால் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண முடியாதுங்க. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 7 அடி ஆழம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து வேலைக்கு ஆளை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் மட்டும் வைங்க, வேறு மட்டும் தான் கட் பண்ண போதும், க்ளீன் பண்ணுறதுலாம் எதுவும் தேவையில்லை அப்படி சொல்லியிருக்கேன். நாளைக்கு தாங்க பார்க்கலாம். டாட்டா.